வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பஜ்ஜி கடைகளில் விற்கக்கூடிய கார போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். இந்த கப்பில் தான் வந்து மாவு எடுத்துருக்கோம். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கூடவே காரத்துக்கு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றிட்டோன்னா வந்து தண்ணி ஆகிடும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த போண்டா பதத்துக்கு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கடலை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால பெருங்காயம் சேர்த்து அது கூட கலந்துக்கலாம். அவ்வளோதான். இந்த பதத்தில் தான் இருக்கணும், நம்மளுக்கு போண்டா போட கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்கு. 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும், ரொம்ப குழைய வச்சிட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குழன்னு வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து போண்டா தொட்டு போடும்போது தண்ணி ஆகிடும். சரியாக மாவு வந்து ஒட்டாது அதில். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் 3/4 பதத்துக்கு எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு வெங்காயமும் அதுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறமா கூடவே வந்துட்டு உப்பு வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணிலாம் வந்து தெளிக்கக்கூடாது. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து உருண்டை பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும். அதுதான் வந்து கரெக்டான பதம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கும் பொழுது நல்லா ரவுண்டாக வந்துடும். தண்ணிலாம் தெளித்தோம்னா ஸ்டஃபிங் வந்துட்டு லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராது. அதனால் வந்துட்டு தொட்டு போடவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து போண்டா போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை போட்டாச்சு. இத்தனை பால்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து இதை அப்படியே வச்சிடலாம். மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை டிப் பண்ணி போட்டுடலாம். இந்த டைமில் வந்துட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிலெலாம் மொண்டு ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடும். நல்லா ரவுண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து கீழே வெந்துடுச்சு, திருப்பி விட்டுடலாம். நம்ம எல்லா உருண்டை போண்டாவையும் திருப்பி விட்டுடலாம். இது நல்லா சவந்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் எடுத்துட வேண்டியது தான். போண்டா வந்து ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு அந்த கடையில் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அதே தான், அதே போண்டா மாதிரியே இருக்கும். இது வந்து கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இப்போது இது வந்து வெந்துடுச்சு, எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து கலர் வந்துட்டு போட்டு நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே கலர் போடாமல் போட்டோம். கடையிலலாம் வந்து அந்த ஆரஞ்சு கலர் இருக்கும் இல்லையா, அதனால அதுக்கு வந்து கொஞ்சமாக அந்த கலர் வேணும்னா கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போண்டா இந்த கலருக்கு வந்துடும். இது வந்து கலர் போட்டு செஞ்சது. அவ்வளோதாங்க, கார போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக போண்டா வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். உள்ளே சூப்பராக இருக்கும் ஸ்டஃபிங்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக். மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.